ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பக்கோடா ரெசிபி. நீங்கள் வேண்டான்னு தூக்கி போடுற பலாக்கொட்டையிலேருந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள செம்ம சாஃப்டாக டேஸ்டியாக ஈஸியாக பண்ணலாம் வாங்க. இப்போ நான் 20லேருந்து 25 பலாக்கொட்டையை இந்த மாதிரி ஒரு இடித்து அப்படியே தோல் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கட்டிட்டு வந்துடும். இதே மாதிரி நான் எல்லா பலாக்கொட்டையோட தோலெல்லாம் நீக்கிட்டேன். இப்போது இதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு நல்லா 2-3 கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பலாக்கொட்டை வேகிற அளவுக்கு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பலாக்கொட்டை நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போது இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நீங்கள் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுக்கும்போது தான் பலாக்கொட்டை சீக்கிரமாக நமக்கு ஆறி வரும். அதனால தான் இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கட்டிகளே இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ருசியாக இருக்கும். அந்த மனம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெருசாக போகிறத விட சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நாம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச கடலை மாவு. உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இதில் காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாம் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ அது உங்கள் விருப்பம். அடுத்து இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வாயில் கூட வச்சு பாருங்கள், அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இலகுன பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஆனால் நான் போடும்போது லோ ஃப்ளேம்லேயே மீடியம்லேயே தான் வைக்கணும். அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உள்ளே வேகாது, மேலே நமக்கு கலர் வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா பிச்சு போட்டு பொன்னிறம் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறை குறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.